பணி நியமனத்திற்காக 888 கோடி KN நேரு அடித்த கொள்ளை. பணி நியமனம்னா நிறைய பேருக்கு என்ன பணி நியமனம்னா தெரியல. பணி பெய்கிற நியமனமானு கேட்பான். தெரியல மக்களுக்கு. பணி நியமனம்னா அரசு வேலை கொடுப்பதற்காக அரசு கொடுக்கணும் அந்த வேலையை, அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குறான். அதுக்கு 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறான் அந்த KN நேரு. எங்கள் தலைவர் வேறு மரியாதையாக பேசுவேன். நான் இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் எங்கள் தலைவர், இல்லை கொள்ளை அடித்தாலும் பரவாயில்ல, கொள்ளை நடந்தாலும் பரவாயில்ல, கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, அவனும் மனிதன் தானே, கொஞ்சம் மரியாதை கொடுங்கிறாரு. நாகரிக அரசியல் பண்ணுறாரு சார். உண்மையிலே நாகரிக அரசியல். எனக்கு அந்த மாதிரி பேச தெரியல. ஏன்னா இந்த நாதாரிகிட்ட போய் நாகரிக அரசியல் எப்படி பேச முடியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு. இதுதான் இப்போ வழக்காக இருக்கிறது. 1020 கோடி ஊழல். டெண்டர் முறைகேடுனா நிறைய பேருக்கு தெரியல என்னென்னு. இப்போ இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் துறையில் பணி நியமனம் மட்டுமல்ல, டெண்டர் முறைகேடு. டெண்டர் முறைகேடுனா வருகிற டெண்டர், தண்ணி குழா அமைக்கணும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்னா அதுக்கு பொறுப்பு இவர் தான். பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் அவர் தான் பொறுப்பு. இதில் டெண்டர் வந்து அதை எடுக்கிறவன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் அந்த டெண்டரை நான் எடுத்து மக்களுக்கு நான் விநியோகம் பண்ணுறேன்னு சொல்கிறவன்கிட்ட அதில் முறைகேடு பண்ணி 1020 கோடி. நம்ம மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன், செத்தா ஒரு கோடி புது வீடு கொண்டாந்து கொடுப்பான், பிறந்தா ஒரு காடா துணியை வாங்கி போடுவான், அதுதான் கோடி துணின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தெருவில் இருக்கிற திண்ணை கொடியை சொல்லுவோம். இதனோட புதுசாக கோடின்னு சொல்கிறாங்க. பணம்டா. அதான் முதவே சொன்னேன், 1 கோடி என்பது 18 கிலோ. இப்போ 1020 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு அந்த அமைச்சர். இந்த பணம் எங்கே கொண்டே அதை அடுக்கி வைக்கிறதுக்கு இரும்புல கல்தூண் கட்டணும். மிகப்பெரிய வார்பிரும்புகளில் தான் இவங்க கட்டடம் கட்டி அந்த பணத்தை பதுக்க முடியும். இல்லைன்னா தாங்காது, கட்டடம்லாம் தாங்காது.